எவ்ரி கேர்ள் ஒரு வீட்டுக்கு ஒரு நட்சத்திர மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே ஐ திங்க் த என்டையர் ஹவுஸ் இஸ் ஹாப்பி. ஐ திங்க் ஷீ இஸ் மை பிரைஸ் பொசிஷன் யார். ராகவ் ப்ரோ, இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க தான் போடணும் வளையல. But I know the award feels very very special. ஏன்னா அவங்க சொன்னாங்களே 2 years நக்ஷத்ரா took a break and then மறுபடியும் இப்போ வராங்க. மறுபடியும் நக்ஷத்ரா அந்த காலையில இருந்து சீரியல் போகும்போது இட்ஸ் a lot of pride எனக்கு. அவளை கஷ்டப்பட்டு I know she leaves home at 6 in the morning, comes back home at 9. There's a lot of sacrifice behind it. But I know why she's doing it. I think I'm very very proud of her. I'm always proud of her. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சின்னதா வந்து ஒரு ரோல் ஸ்வாப் பண்ண போறோம். கேரக்டரவே மாறிட்டாங்களே அப்பா ஒரே நிமிஷத்துல. குப்பை இல்லாததை எவ்வளவு நேரடி பெருக்குவ? ஒரு மருமக என்ன பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு ஓ சீரியலையே நீயே உட்கார்ந்து பாக்குறியா? என்ன பார்த்துட்டு இருந்த? நாங்க சிறகடிக்க ஆசை பார்த்துட்டு இருக்கோம். Crossover. ஸோ இந்த விருது யாருக்கு போக போகுதுன்றது ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். சூப்பர் சார். அந்த நேம் நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த அவார்டு யாருக்கு போக போகுது? டெலிவிஷன் பெர்ஃபார்மர் நக்ஷத்ரா நாகேஷ். எஸ், நக்ஷத்ரா நாகேஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்லா இழுக்கிறாய் காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய் கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேவிரை கிளியே நீ பிரிந்த ஹாப்பி அண்ணாச்சின்ற மாதிரி நக்ஷத்ரா ஹாப்பி அண்ணாச்சி. எஸ், வெரி ஹாப்பி. ஹாய் நக்ஷத்ரா. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ ஸோ மச். சண்டே அதுவுமா உங்களோட ஈவினிங்ஸ் எல்லாம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ஐம் வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ ஹியர். இல்ல, உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. பாருங்க. எஸ். தேங்க் யூ. அழகு மதி மலரும் இருக்காங்க. பசங்களையும் சீரியல் பார்க்க வச்சிட்டீங்க. அழகழகு சீரியல் மூலமா பசங்களையும் சீரியல் பார்க்க வச்சிருக்கீங்க. அவர் அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அழகு அழகு ஐயோ அழகு அழகு அழகுன்ற மாதிரி. சூப்பர். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப அழகா பிரிட்டியா சூப்பரா இருக்கீங்க. கேக்கு மாதிரி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கீங்க. ஐ நோ ஐ லுக் லைக் a gift நானே சொல்லிட்டு இருந்தேன். எஸ், ஃபர்ஸ்ட் இந்த அவார்ட் பத்தி சொல்லுங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா ஒரு 2.5 years ஆக்சுவலி டெலிவிஷனில் எதுவுமே பண்ணாமல் ஐ டுக் அ பிரேக். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் தான் அழகே அழகு. ஸோ அதுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் அவார்ட் லிட்ரலி ஈவினிங்லேருந்து ஏதோ லைக் கரியர்லேயே முதல் தடவை அவார்ட் வாங்கும்போது ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல, அதே மாதிரி ஐ ஹேட் சோ மெனி பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக். இஸ் திஸ் ரியலி ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோவோக் ஃபார் ஆக்சுவலி ப்ரோவோக்கிங் தட் ஃபீலிங். இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அண்ட் கண்டிப்பாக என் அழகு மலர் முன்னாடி அவங்களும் அடுத்த ஒரு அவார்ட் வாங்க போகிறாங்க. ஸோ இட் ரியலி ஃபீல்ஸ் வெரி வெரி நைஸ் பிகாஸ் அழகே அழகு ஒரு குடும்ப கதை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லைக் யூனோ ஒரு டியூவல் ஹீரோயின் சப்ஜெக்ட் பண்ணுறேன். இட்ஸ் சச் அ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஒரு அவார்டுமே அது கிடைக்கும் போது ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அழகுமதிக்கு எனக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் மோட்டிவேஷனே ஒவ்வொரு தடவை நான் மக்களை போய் பார்க்கும்போது கிடைக்கிற ஃபீட்பேக் தான். இந்த கேரக்டர் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அழகுமதியாக இருக்கணும்னு ஆசைப்படுற பெண்களும் இந்த மாதிரி இல்லையேன்னு ஏங்குற பெண்களையும் மீட் பண்ணும்போதே எனக்கு அது ரொம்ப ரிவார்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கேரக்டரை எழுதி இப்படி அமைச்சு கொடுத்த பிரியா மேம்க்கும் சரி, பிரவீன் பெனட் சாருக்கும் சரி, எங்களோட என்டையர் டீமுக்கு ஐ டெஃபினெட்லி ஓ தெம் அ லாட். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக்குற என்னோட அழகு மலர் அன்ஷிக்கும் என்னுடைய தேங்க்யூ. அண்ட் என்னோட லைஃபையே அழகாக்குற என்னோட ராகவுக்கு தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. ஆஹா சூப்பர். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வாழ்த்துக்கள். அழகே அழகு வந்து இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆனதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் வந்து நீங்க சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. இப்போ இருக்கிற நிறைய மருமகள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அழகு மதி இல்லையா, அவங்க வந்து அழகு மலர். ஸோ 2 கேரக்டருமே, ஏன்னா உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப போல்டாக டிசிஷன் எடுக்கிற கேரக்டர், எனக்கு என்ன வேணுமோ அதுதான் அப்படின்ற மாதிரியான ஓப்பனான ஒரு கேரக்டர். அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் ஓகே இங்கே உட்காருனா இங்கே உட்காருவாங்க அப்படின்ற மாதிரி கேரக்டர். இப்போ இருக்கிற மருமகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அழகு மலரா அழகு மதியா?
இட்ஸ் வெரி 50-50 நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி இப்போ வர ஜெனரேஷன்ஸுக்கும் இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்ஸ்லயும் நிறைய அழகு மதியை நம்ம மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் முன்னாடி நிறைய பேர் அழகு மலரா தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலி அழகு மதி மாதிரி மருமகளா, அழகு மலர் மாதிரி மருமகளா விட அந்த லக்ஷ்மி மாதிரி மாமியாரான்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நானும் எனக்கு ரியல் லைஃப்ல கல்யாணம் ஆயிடுச்சுல. ஸோ ஐ ரியலைஸ் தட் ஒரு மருமகளா நம்ம எப்படி இருக்கோங்கிறதுக்கு ஒரு 100% ரீசன் வந்து அந்த மாமியார் தான். மாமனார்னும் சொல்லிக்கலாம், பட் மாமியார் தான் மெயின் ரீசன். பிகாஸ் எங்க வீட்டில் நான் வந்து அழகு மலர் மாதிரி தான் இருப்பேன். லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன், அதெல்லாம் பண்ணுவேன். பட் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு காரணம் என்னோட மாமியார் தான். ஸோ ஐ ஃபீல் லைக் இப்போ மருமகள்கள் எப்படி இருக்காங்கன்னு, மருமகள் மேல நிறைய அட்டென்ஷன் இருக்கு. ஒரு பொண்ணு கல்யாணமாகி வந்துருச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுது, காலையில எழுந்திருக்குதா, என்ன பண்ணுது அப்படின்லாம் நிறைய பாக்குறோம்ல. ஆக்சுவலி மாமியார் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். அந்த பொண்ணை நிறைய வேலை வாங்குறாங்களா, அந்த பொண்ணை இரிட்டேட் பண்றாங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வராங்களா அப்படின்னு மாமியார் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். எப்பா எப்பா எப்பா, இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லையாப்பா. சரி, நம்ம வந்து 2 மருமகளை பத்தி பேசுனா அதெல்லாம் விடுங்க, மாமியார்கிட்ட போக அப்படின்றீங்க பாத்தீங்களா. தனுஷ் ஏதோ கேட்கணுமா? அதான் அவங்க மாமியார் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நீங்க சொல்லுங்க மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு 3 குவாலிஃபிகேஷன்ஸ். இப்படிலாம் மாமியார் இருந்தாங்கன்னா மருமகள் எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கலாம், மருமகள் எல்லாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னா என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவீங்க மாமியாருக்கு? எனக்கு ஸ்பெசிஃபிகேஷனா சொல்ல தெரியல, பட் சில விஷயங்கள் வந்து ஜெனரேஷனல் கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ அவங்களுக்கு அவங்க மாமியார் எப்படி பிஹேவ் பண்ணியிருந்தாங்க, மேபி அதனால நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கலாம், இல்லை நிறைய கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கலாம். அதுதான் அவங்களோட ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஸோ அடுத்து அவங்க மாமியாராக இருக்கும்போது அப்படிதான் இருக்கணுமோன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். அதையும் ரொம்ப குத்தம் சொல்ல முடியாது, பிகாஸ் அப்படிதான் இந்த சொசைட்டி அவங்களையும் நினைக்க வச்சிருக்கு. பட் ஒருத்தங்க அந்த லீனியேஜ்லயே ஒரு ஜெனரேஷனல் கர்ஸை பிரேக் பண்ற ஒருத்தங்களா இருந்தாங்கன்னா அப்புறம் அந்த வம்சமே அந்த மாதிரி இல்லாம மாறிடும். ஏன் மாமியார் அப்படிதான். ஏன் மாமியாருக்கும் மலர் மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அது எதுவுமே நான் அனுபவிச்சல, நீயும் அனுபவின்னு அவங்க சொல்லல. பட் ராதர் எனக்கு நல்ல ஒரு கருப்பு சாமி மாதிரி நிப்பாங்க, யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. அப்படி இருந்தாங்கனாலே போதும். இப்போ எங்க அம்மாவும் அப்படிதான். லைக் நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டி வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்றத அந்த ஜெனரேஷன் பிரேக் பண்ணணும்னு நினைச்சாங்கனாலே போதும். ஐ திங்க் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருந்தா போதும், நல்ல மாமியாரா இருக்கலாம். சூப்பர், வேற லெவல், சூப்பர். இதுக்கெல்லாம் நல்ல கை தட்டல் கொடுக்கலாம். இல்ல புரியலன்னு நினைக்கிறேன். நிறைய இல்ல, தடவை நான் உன்னிப்பா பேசுறது யோசிச்சுட்டு கொஞ்சம் இருக்காங்க. புரியாது. இல்ல புரிஞ்சிச்சு இப்போ. ஓ sorry. இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல நிறையா, இப்படிதான் நேரா நடந்து போனேன், ஒரு கடைக்குள்ள போனேன், அந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஓ இதெல்லாம் நம்மளும் இனிமேல் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் கிடையாது, ஹீரோவும் சேர்ந்து நாங்க கூப்பிட போறோம். ராகவ் ப்ரோ நீங்க வரலனா எப்படி? அரங்கம் நிறைந்த கை தட்டலோட நம்ம ஹீரோ ராகவ் அவர்களை Real award. எதுவும் வளரிடாதடா அப்படின்ட்டீங்களா? They're going to make you talk அப்படின்னு. இல்லை இப்போ இவங்க இவ்வளோ விஷயம் பேசினாங்க, அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி நீங்கள் கீழே உட்காந்து வீடியோவில் வேறு சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு, அது ஒரு கண்டிஷன். ஓகே, இதை நடிச்சுட்டு தான் நாங்கள் பெருசாக கடையே போட்டு வச்சுருக்கோம். இவங்க வந்து எப்படி நக்ஷத்ரா உங்கள் வீட்டில் வந்து அழகு மதியா அழகு மலரா? இது இவங்க இருக்கிறனால ஒன்றும் சொல்லலை. ஐ திங்க் எவ்ரி கேர்ள் ஒரு வீட்டுக்கு ஒரு நட்சத்திரா மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே ஐ திங்க் த என்டையர் ஹவுஸ் இஸ் ஹாப்பி. எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா அவ்வளோ சந்தோஷமோ அவங்க அம்மா அப்பா அவ்வளோ சந்தோஷமோ அதெல்லாம் நட்சத்திரால மட்டும்தான் காரணம். ஐ திங்க் ஷீ இஸ் மை ப்ரைஸ் பொசிஷன் ஹியர். ஒரா பிஜிஎம் சூப்பருங்க. என்ன பொறாமப்படுற அளவுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? எதுவும் நீ பேச போறியா? ஆனா எல்இடி செக்மெண்ட் இருக்கு, மாசா அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு, ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா உங்களுக்காக. ஆமா, அவார்ட் ஷோனா கண்டிப்பா எல்இடி இருக்கணும்ல. இவ்வளவு பெருசா எல்இடி எதுக்கு வச்சிருக்கோம்? இருக்கணும், அவர் இருக்கணும். ஆமா, அந்த எல்இடி யாருக்கு தெரியாது எப்படி. எல்இடி செக்மெண்ட் போயிடலாமா? சரி போலாம். ப்ளீஸ் எல்இடி. அடேங்கப்பா, பெரிய வளையல் கடையே வச்சிருப்பீங்க போல இருக்கே. ஆமா உண்மையிலேயே. எல்லாருமே வந்து சாரி எல்லா கலர்லயும் வச்சிருப்பாங்க, நீங்க சாரிக்கு ஏத்த மாதிரி வளையல் கடையே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஒரு கலர்லயும்
நிறைய வளையல் வச்சிருக்கேன். என்ன அது கண்ணாடி வளையல் மேல உங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய லவ் என்ன? அந்த ஒரு சத்தம் இருக்குல்ல, ஒரு நியூபார்ன் பேபி அழுதா ஒரு அழகான சத்தம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கண்ணாடி வளையலோட சத்தம் ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் இந்த த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் நடுவுல வச்சு செட்டிங் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி இந்த பின்ட்ரெஸ்ட்ல எல்லாம் நான் பார்ப்பேன். ஆனா அது வச்சா கூட அந்த சத்தம் மாறிடும்னு சுத்தமா மெட்டல் த்ரெட் எதுவுமே நடுவுல சேர்க்காம மொத்தமா இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போட்டா அந்த சத்தமே ரொம்ப அழகா இருக்கும். டெய்லி அப்படி இருக்கணும்னு தோணும், ஆனா உடைஞ்சு கீறுமோன்னு ஒரு பயம் இருக்கும். பட் ஐ லவ் கண்ணாடி வளையல். எனக்கு ஒரு கபர்டே பண்ணி கொடுத்தாரு நான் என் கண்ணாடி வளையல் எல்லாம் அடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு இந்த சர்ப்ரைஸ் moment கொடுக்கலாமா? அதானே, இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ அவங்களே இவ்வளவு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி இறக்கிடுவோமா? வளையல் கொடுக்க போறீங்களா? வெயிட் பண்ணுங்க, வருது அதுதான் வருது. எடுத்துட்டு வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. ராகவ் ப்ரோ, இந்த இடத்துல நீங்க தான் போடணும் வளையலை. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறுனது நான் உணர்ந்தேன். தேங்க்ஸ், இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆஹா, ஆஹா, ஐயோ ஒரே சத்தமா அந்த இருக்கு. நல்ல நியூபார்ன் பேபி நீங்க சொன்ன சத்தம் ஆ கரெக்ட். அவருக்கு எப்படி இருக்கு அந்த சத்தம்? கேட்டுருவோம் சார், எப்படி இருக்கு உங்களுக்கு? சரியா பழகிட்டு இருந்த சத்தம் இப்போ. கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் நீங்க பேசுறதே அவன் சேர்த்து பாட்டாவே போட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல், அந்த வளையல் சத்தம், கண்ணாடி சத்தம்? வீட்ல டெய்லி கேட்டுட்டே இருக்கிறதுனால ரொம்ப பழகிடுச்சு இந்த சத்தம் இப்போ நம்மளுக்கு. இது இருந்தா நட்சத்திரம் வீட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, முன்னாடிலாம் கொலுசு சத்தம் வச்சு ஒய்ஃப் வந்துட்டாங்க Correct. காஃபி கொண்டு வராங்க கண்டுபிடிப்பாங்க. நீங்க கண்ணாடி வளையல் சத்தம் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. Exactly. சூப்பர். அடுத்து ஒரு எல்இடி ஒன்று வரப்போகுது, அதை பார்த்துட்டு சில வார்த்தைகள். வாவ், பயங்கரமா இருக்கு. அந்த போட்டோவே பின்னாடி 1000 கதைகள் சொல்லுதே. இவரோட பர்த்டே, இந்த வருஷம் இவருடைய பர்த்டேக்கு நாங்க ஒரு ஆர்கேடுக்கு போனோம். லைக் ராகவ்க்கு வந்து இந்த கேம்ஸ் விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ we went to a gaming arcade and celebrated his birthday. பட் இந்த கேக் வந்து நான் ரொம்ப மண்டையை உடைச்சு நானே வந்து ஏஐல இது இந்த மாதிரி ஒரு கேக்குன்னு சொல்லி இந்த போட்டோ வந்து பண்ணேன். அதுல கீழே வந்து ஆக்சுவலி இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஜிம். அதுல வந்து அந்த பாபிள் அதெல்லாம் இருக்கும், பிளேட்ஸ் அதெல்லாம் இருக்கும். கீழே கொஞ்சம் பிளர்ரா ஆமா இருக்கு. ஆமா ஆமா கீழ இருக்கு. அதுக்கு மேல வந்து அது ஒரு தியேட்டர் குறிக்கிற சிம்பிள், லைக் யூ நோ டிராமா பிளே அதெல்லாம். ஹி ரன்ஸ் a theater company called Theatre Karan. சோ அதனால அது அந்த ஸ்டேஜ் லைட்ஸ் தியேட்டர் சம்பந்தப்பட்டது. அப்புறம் கிரிக்கெட் வந்து என் புருஷனுக்கு உயிர், லைக் ஃபர்ஸ்ட் வைஃப் கிரிக்கெட். சோ அதனால அது வச்சு அவருக்கு ஒரு கேக் நாங்க டிசைன் பண்ணோம். ஆஹா, சூப்பர். பிரதர், நீங்க சொல்லுங்க அவங்கள பத்தி. இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த ஒரு மேடையில இந்த ஒரு அவார்ட் வாங்குறது? அவங்க நட்சத்திரா பத்தி நீங்க இந்த மூமெண்ட்டை எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல இது ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா திஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ரெண்டாவது தடவை. பட் ஒன்றும் இந்த அவார்ட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா அவங்க சொன்னாங்களே 2 years நட்சத்திரா took a break and then மறுபடியும் இப்போ வராங்க. மறுபடியும் நட்சத்திரம் அந்த காலையில் வந்து சீரியல் போகும்போது இட்ஸ் a lot of pride எனக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு I know she leaves home at 6 in the morning, comes back home at 9. There's a lot of sacrifice behind it. But I know why she's doing it. I think I'm very very proud of her. I'm always proud of her. சூப்பர். Excellent. ஆஹா ஆஹா, வேற லெவல். நைஸ் நைஸ். சூப்பர். வீடு போயிட்டு இது நல்லா சுத்தி போட்டுக்குங்க. எஸ், thank you so much. சூப்பர். நீங்க இருக்கணும் நீங்க ஸ்டேஜ்ல. இருங்க. ராகவ் ப்ரோ, நீங்க உட்கார்ந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சலாம். வாங்க. தனுஷ், அண்ணே, நம்ம நட்சத்திரா இருக்காங்க, இல்ல நம்ம அழகு மதி இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட அழகு மலரும் வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆஹா, வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட நம்மளோட அழகு மலர் நம்மளோட அன்ஷிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹாய் அன்ஷிதா. தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்டே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் அங்கே உட்காந்து சத்தியமாக நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஐயோ கடவுளே, தனியாக வேறு மேலே போய் என்னத்தை பேச போகிறேன் அப்படின்னு. தேங்க்யூங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களோட ப்ரோவோக் வந்து மூலிமா உங்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது உங்கள் கேரக்டர். இவ்வளோ பேர் மக்கள் மனசில் நீங்கள் இருக்கீங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அவங்க வீட்டு பிள்ளையாக இருக்கீங்க, மருமகளாக இருக்கீங்க.
இப்போ உங்களோட கேரக்டர்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட்டான கேரக்டர் சீரியலில் இல்லையா? அழகு மலரும் அழகு மதியும் வந்து ஆப்போசிட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்னதாக வந்து ஒரு ரோல் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் அழகு மதியாகவும் நீங்கள் வந்து அழகு மலராகவும். ஐயோ சத்தியமா சொல்றேன், நிஜமா நான் சொல்றேன், ரெண்டுமே நக்ஷுதா ஒண்ணுதான். அழகு மதியா நக்ஷுதா கரெக்டா இருக்கும். சத்தியமா சொல்றேன். ஏன்னா நான் நார்மலா கூட நிறைய விஷயம் நக்ஷு கிட்ட பார்க்கும்போது பாரு இவ இப்ப டப்புன்னு பேசிட்டாளே, எஸ் கரெக்ட் இப்படிதான் இருக்கணும், எனக்கே அப்படி தோணும். அவளே இருக்கட்டும் மதியா ப்ளீஸ். இல்லை உங்களுக்கு பேச தெரியாதுன்னா நாங்கள் நம்பிடுவோமா? ஜு 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 ஜு. உங்களுக்கா சொல்லி தரணும். உங்களுக்கு வந்து எப்படி பேசுவீங்கன்றதை தான் நாங்கள் தமிழ்நாடே பார்த்துருக்கோமே. என்னப்பா பார்த்துருக்கோம்ல. அதனால சும்மா லைட்டா. நீங்க ரொம்ப இன்டராக்டிவா இருக்கீங்க. Thank you. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க வந்திருக்காரு. ஆமா சூப்பர். நம்மால அவரு மாஸ். ஸோ அதனால ஒரு சின்னதாக ரோல் ஸ்வாப் பண்ணி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கேரக்டர்ஸ் நீங்க போல்டான டிசிஷன்லாம் எடுக்கலாம். ஆனா சத்தியமா இது இர்ஃபான் கஷ்டம். வந்துருச்சு गाइस, இர்ஃபான் வந்துருச்சு. ஹே ஹாய், இஃபா வந்திருக்காங்களா? நீங்க மட்டும் தான். சூப்பர். மனுஷன் எங்க போனாலும் டர்ஃபுக்கு கிரிக்கெட் விளையாட போற மாதிரியே வராயா மனுஷன். ஆனா சத்தியமா சொல்றேன், மலருமே வந்து அன்ஷியை தவிர வேற யாருமே பண்ண முடியாது. அது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க நடிக்கும் போது இது அன்ஷிதான் நமக்கே மறந்துடுற அளவுக்கு மலர் மாதிரியே மாறி ரொம்ப யதார்த்தமா பண்ணுவாங்க. இல்ல நான் சத்தியமா சொல்றேன், நீங்க யாரை வேணா மாத்தி கேட்டு எனக்கு பாருங்க. தெரிஞ்சு வந்து வானத்தை போல பிரபுதேவா சார் மாதிரி இந்த மேடையில் நான் இருக்கேன், அதுக்கு காரணம் நான் இல்லை எங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி மாத்தி இப்படி ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்து நாங்க பார்த்ததே கிடையாது. என்னால போல்டான டிசிஷன் எடுக்க முடியல, அதுக்கு காரணம் அழகு மதிதான். இதெல்லாம் நாங்க பேசினா நல்லா இருக்குமா? நீங்க பேசினா தான் நல்லா இருக்கும். என்ன பண்ணணும் இப்போ? அதான் உங்களோட கேரக்டர்ல ஏதாவது அவங்க அந்த கேரக்டர் மட்டும் வாங்கி இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கூட பேசலாம் நீங்க. என்ன அந்த ரெண்டு கேரக்டர் உங்களுக்கு? சரி மருமகளா நான் வரட்டுமா? சரி மாமியாரா நான் வரட்டுமா? வாங்க வாங்க ப்ளீஸ். ஓகே. இது மாமியார் தான், ஆனா உங்க மாமியாரா இருக்காது, இது வேற மாதிரியான மாமியார். ஓகேவா? ஓகே. நீங்க யாராவது ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருங்க. நீங்க டிவி பார்த்துட்டு இருங்க. நான் தான் பாப்பேன். அவங்க மதி கரெக்ட் மதி டிவி மதி. நான் மதி, இப்ப அவங்க மலர். அவங்க மலர். ஹாய் நல்லா இருக்கு. கேரக்டரவே மாறிட்டாங்களே அப்பா ஒரே நிமிஷத்துல. குப்பை இல்லாததை எவ்வளவு நேரடி பெருக்குவ? ஒரு மருமக என்ன பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு? ஓ சீரியலையே நீயே உட்கார்ந்து பாக்குறியா? உங்க வீட்டு வேலை எதுவும் நீங்களே பண்ண மாட்டோம், அப்புறம் நான் எதுக்கு பண்ணணும்? என்னை எதிர்த்து பேசுறியா? மதி ஒண்ணும் அவ இல்ல. என்ன பேசினா தெரியுமா? இருங்க, நான் சிவம். சீ அது இல்ல. நீங்க தான் எல்லாத்துக்கும் வளம் வச்சு கொடுக்கறது. மதி இல்ல அத்தை, அவ டெய்லி காலேஜ்க்கு போயிட்டு வரால, ஒரு நாள் அவ டிவி பார்க்கட்டுமே. நான் நீங்க கூட வாங்க, தான் நான் காலேஜுக்கு உங்களுக்கு போறேன். ஜீரக தண்ணி பண்ணி தரேன். என்ன தண்ணி? ஜீரக தண்ணி. ஓ வாங்க வாங்க. இரு ஒரு பேசாம நிமிஷம். கொஞ்சம் விஷத்தை கலக்கி கொடுங்க. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க மதி. மதி கொஞ்சமாவது மதி. உன் பேர் இங்க வாமா. என்ன பார்த்துட்டு இருந்த? அவங்கள பாத்து மைக்கில் பேசு. நாங்க சிறகடிக்க ஆசை பார்த்துட்டு இருந்தோம். கிராஸ் ஓவர். அந்த பையன் பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கான். அவனை எவ்வளவு நேரம் தான் பாப்பீங்க? நீங்க ஒரு மாமியாரா ஒரு பையனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க? போங்க. அண்ணே பையனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கேனா? அத்தை நீங்க வாங்க, நான் காஃபி போட்டு தரேன் வாங்க. அவன் காலையில இருந்து 8 தடவை எனக்கு காஃபி முதல்ல போட்டு இவங்கள கொடுத்துட்டு தான் மாத்தணும். வரவங்களுக்கு ஃபுல்லா காஃபி போட்டு கொடுத்து மதி மைக் ஆஃப் பண்ண மதி, நீங்க வாங்க அத்தை, நம்ம போய் காஃபி குடிக்கலாம். ஷோ நம்மளையே கன்ஃபியூஷன் பண்ணி வச்சுட்டாங்களே. ஓகே, நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க நம்மளுடைய நக்ஷத்ரா அண்ட் நம்மளுடைய அன்ஷிதாக்கு. செம்மையா பண்ணிட்டீங்க. Thank ஆல் தி you. பெஸ்ட். ப்ரோவோக் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கேப்லோ சாவே, பவர்ட் பை வெல்லா, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஃப்ளோராக்டிவ், பியூட்டி எசென்ஷியல், டெர்மோலாஜிகா, மார், நியூ ஸ்கின், டச்வுட், டாக்டர் டவல்ஸ், பிரில்லியர், சீசோல், சோதீஸ், அனிபி ஸ்கின், ஸ்ரீ லெதர்ஸ், அரேபியன் கார்டன், அஃபினிட்டி பவர், நக்கோடா கிளாஸ், ஸ்டிக்கர் இந்தியா, ஆர்எல்சி ரிஷப், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஜிஆர்டி, ஈவென்ட் ஸ்பான்சர் ஸ்பைஸ், பிவரேஜ் பார்ட்னர் பிரிட்டிஷ் எம்பையர்.